ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிறகடிக்க ஆசை டீம் வந்து ரீசெண்டாக விகடனில் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக செம்மையாக இருந்துச்சு இன்டர்வியூ. இன்டர்வியூ ஃபுல்லாக ரீசெண்டாக தான் பார்த்து முடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஒவ்வொருத்தரோட எமோஷ்னல் பார்ட்டும் இருக்குது. நம்மளோட மீனா ரொம்ப மிடில் கிளாஸில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் படித்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிகிட்ருக்காங்களாம். ரொம்பவே ஓடுன்னு ஓடிட்டுருக்காங்க. இங்கே 15 டேஸ், அப்புறம் இப்போ மலையாளமில் 15 டேஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட சீரியல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து எப்பயாவது ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால், இல்லைன்னா யாருக்காவது பிறந்தநாள், கல்யாணம், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு, அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இதில் முத்து வந்து சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்லாம் ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்திருந்துதான். அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று வந்து நம்ம முத்து மீனா 2 பேரும் வந்து ரியலாகவே அவங்களுக்குள்ள ஒரு வார் வந்து போயிட்டுருக்கு, சண்டை 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அடிச்சுக்குவோம், உருண்டுக்குவோம், பிறண்டுக்குவோம், எல்லாமே நடக்கும் இந்த ஸ்பாட்டில், இதெல்லாம் ரூமர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க. என்னென்னா சல்மா அவங்க ஹஸ்பண்டை வந்து விவாகரத்து பண்ணிட்டதாகவும் அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிறதாகவும் ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்திருக்கு. அதுக்கு அவங்களே வந்து ஒரு புல் ஸ்டாப்பும் வச்சுருக்காங்க. 10 இயர்ஸ் லவ் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தனே, ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் நான் ஸ்ட்ராங்காக தான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் யாரும் கேட்கலையா அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு எல்லாருமே கேட்டாங்க. அவங்களுக்கும் பதில் சொன்னேன். நீங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் லாஸ்ட் டைம் வந்து பொருளையை கிளப்புனாங்க, இந்த மாதிரி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகி வந்துட்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசினாங்க. கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மனோஜை ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. ரியல் லைஃப்பில் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் நம்மளோட ரோகிணியுமே. ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட். அதை பற்றி ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க திருமணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நடிக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளவே வந்திருக்காங்க. அதை பற்றியும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. நம்மளோட மெயினாக ஆல்ரெடி தெலுங்குல சீரியல் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் பண்ணிகிட்ருக்காங்க, மலையாளம்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஹிந்திலையும் பண்ணணும், பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசை கனவு எல்லாமே நிறைவேறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.